இந்த சம்பவம் நடந்து பிப்ரவரி 5, 2017 முதல்ல அதாவது இந்த சம்பவம் நடந்தது 7 வயது சிறுமி வந்து போரூர் பகுதியை சார்ந்த ஒரு சிறுமி வந்துட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்றாரு, மாங்காடு காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர். 8ஆம் தேதி தாம்பரம் மதுராந்தகம் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உள்ள ஒரு காட்டுக்குள்ளமான பக்கத்துல இருந்து ஒரு ஆஃப் பர்ன்டு பாடி வந்து பெருசா பேசப்படுது. மனித உரிமை ஆணையத்தாலையும் நிறைய பேரும் அவங்க சொன்ன விஷயம் காவல்துறையின் மெத்தனத்தாலே இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லப்படுது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத ஒரே ரீசன் வந்து 90 days ஆஃப் அரெஸ்ட், 5 FIR ரெஜிஸ்ட்ரேஷன். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதனால அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு வெளியே ஞாயிற்றுக்கிழமை விளையாடிட்டு இருந்த குழந்தைய அங்கிருந்து கடத்திட்டு போய் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது அந்த குழந்தை கத்தனா அப்படின்னு சொல்லி பொத்தி போஸ் யூஸ் பண்ணி பொத்தி அடைச்சதுனால அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது லைஃப் இம்ப்ரெசன்மெண்டா இருந்திருந்தா நான் அப்பீலுக்கு மேபி அட்மிட் பண்ணிருக்கேன். டெத் பெனால்டி அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவங்க அட்மிட் பண்ணி இந்த டெத் பெனால்டி எக்ஸிகியூஷனுக்கு மட்டும் இடைக்கால தடை. இதற்கிடையில என்ன ஆகுது அப்படின்னா ஹைகோர்ட்ல திரும்ப வந்து கூண்டாஸ் போடப்படுது. ஒரு விஷயம் தான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இறந்து போன சிறுமிக்கும் தர்ஷனுக்கும் எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை வந்து ஒத்துப்போகவில்லை அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது தர்ஷன் சந்தேகத்தின் அடிப்படையில் இல்ல தர்ஷன் தான் கலெக்ட் பண்ணாலும் இல்ல திரும்ப முதல்ல விசாரணை போன இவங்க இப்ப தர்ஷனத்து இல்லைன்னா வேற யாராவது தர்ஷனத்து தானா அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க சமர்ப்பிக்கப்படுதோ அதை வைத்து மட்டும்தான் இருக்கும். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு. தஷ்வந்த் அவர்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு எல்லாருக்குள்ளேயும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. என்ன கேள்வினா வந்து எதன் அடிப்படையில் அவர் குற்றவாளி இல்லைன்னு சொன்னாங்க. அவனே நான் தான் பண்ணினேன்னு ஒத்துக்கிட்டான். வெளியே வந்தவன் அவங்க அம்மாவையும் கொலை பண்ணிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிருக்கான். அதை தாண்டி சிசிடிவி கேமரால முழுக்க அவன் தான் போனது வந்தது, பணத்தை கொண்டு போனது, எரிச்சிட்டு வந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவனே அந்த இடத்துல நின்று இந்த இடத்துல ஒரு பாடி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கான். ஸோ இதுல என்னன்னா வந்து போலீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் அந்த விஷயத்த சொல்றாங்களோ அவங்களதான் என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் என்கொயரிலேயே இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுதான் உள்ள கொண்டு போயிருக்காங்க. அவரை எந்த விஷயத்தை வச்சு விடுதலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். அதை பத்தி மக்களுக்கு தெரியும். கண்டிப்பா. ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் ஏன்னா எழுப்பப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா தஷ்வந்த் விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். அப்பவே எல்லாருக்கும் ஷாக் ஆச்சு. என்ன விடுதலையா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல தாய்க்குண்ட வழக்கில் இருந்து தஷ்வந்த் அவர்கள் விடுவிக்கப்பட்டார். என்னன்னு சொல்லி அப்படின்னா போதுமான சாட்சியங்கள் இல்லை அப்படின்னும் A1 விட்னஸ் ஆன அவருடைய தந்தையை அவருக்கு பிறல் சாட்சியாக மாறியது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க இருந்தது. இதுக்கு முன்னாடி சார்ட் என்ன, நம்ம ஃப்ளோ ஆஃப் சார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம்பவம் நடந்து பிப்ரவரி 5, 2017 முதல்ல அதாவது இந்த சம்பவம் நடந்தது ஒரு 7 வயது சிறுமி வந்து போரூர் பகுதியை சார்ந்த ஒரு சிறுமி வந்துட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்றாரு, மாங்காடு காவல் நிலையத்துல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா போலீசார் விசாரணை ஆரம்பிக்கும் போது பிப்ரவரி 8ஆம் தேதி தாம்பரம் மதுராந்தகம் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உள்ள ஒரு காட்டுக்குள்ளமான பகுதிக்குள்ள இருந்து ஒரு ஆஃப் பர்ன்டு பாடி வந்து கண்டெடுக்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அதுல இருக்க பற்கள் இந்த முடி அதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸோட இது கூட DNA கூட மேட்ச் ஆகும்போது இவங்க தான் அப்படின்னு வந்துட்டு அதாவது அந்த காணாமல் போன சிறுமி தான் இந்த சிறுமி அப்படின்றத அவங்க ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அந்த விசாரணை வளையத்துக்குள்ள நெய்பரான தஷ்வந்த் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது IT ஊழியரான தஷ்வந்த். அப்போது தஷ்வந்த் வந்து 26 வயது. ஸோ போலீஸார் விசாரணை எல்லாம் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 12ஆம் தேதி தஷ்வந்த் வந்து திரும்ப பெயில வெளியில வரும்.
என்ன சொல்லி ரீசன்னா பெருசா பேசப்படுது. மனித உரிமை ஆணையத்தாலையும் நிறைய பேரும் அவங்க சொன்ன விஷயம், காவல்துறையின் மெத்தனத்தாலே இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லப்பட்டது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப என்னன்னா, அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத ஒரே ரீசன் வந்து 90 days of arrest, 5 FIR ரெஜிஸ்ட்ரேஷன். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதனால தஷ்வந்த் வந்து இப்போ நாங்க வெயில விடுவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க நடந்தது. ஸோ வெளியில வந்த தஷ்வந்த் என்னன்னா, வந்த உடனே செப்டம்பர் 14 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது. இந்த நிலையில தான் டிசம்பர் 2ஆம் தேதி வந்து தாயை கொண்டதாகவும் ஒரு கேஸ் அந்த ரெஜிஸ்டர் ஆகுது. என்ன அப்படின்னா, செலவுக்கு போய் தன் தாயிடம் பணம் கேட்கும் போது அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அங்கிருந்து அவங்களை கொண்டுட்டு, சுத்தியால அவங்களை அடிச்சு கொண்டுட்டு 25 சவரன் நகையும் அங்கிருந்த பணத்தையும் எடுத்துட்டு தப்பி ஓடியதாகவும் ஒரு விஷயம் இருக்கு. தப்பி ஓடும் போது என்னன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க. திரும்ப 7ஆம் தேதி காவல்துறை கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி எங்க மும்பைக்கு ஓடுறாங்க. மும்பைக்கு ஓடி தாராவில இருந்து திரும்ப வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி. ஸோ இந்த நிலையில திரும்ப அந்த கேஸ்ல சிறையில் அடைக்கப்படுறாரு. அடைக்கப்படும் போது டிசம்பர் 18ஆம் தேதி இந்த சிறுமியை கொன்ற வழக்குல வந்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது இந்த கேஸ்க்கு. அப்படி அந்த நிலையில தான் பிப்ரவரி 19, 2018 வந்துட்டு இந்த அந்த கேஸ்க்கான ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது. என்ன ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா 46 வருடம் சிறை பிளஸ் ஆயுள் தண்டனை. அது கூட டெத் பெனால்டி போட்டிருக்காங்க. அது பேசி ஒரு 4 மாசம் கூட ஆகல, 4-5 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள விடுதலை அப்படிங்கும்போது அப்ப எல்லா விஷயங்களையுமே எல்லா விஷயங்கள்லயுமே அவருக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா, எல்லாத்துலயுமே எவிடன்ஸ் இல்லாம ஆயிடுச்சா? சிசிடிவி கேமரா இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம், எல்லாமே இல்லை அப்படிங்கிறது எப்படி வரும்? ஏன்னா இந்த கேஸ்ல அதான் சொன்ன மாதிரி ஒரு டெத் பெனால்டி, ஓகே, 46 வருடங்கள் வந்து சிறைன்ற ஒரு விஷயம். ஏன்னா போடப்பட்ட செக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் தான். போக்சோ அண்ட் பிஎன்எஸ் வரைக்கும் செக்ஷன் 363, 366 கிட்னாப்பிங் போட்டிருக்காங்க. கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் 354B, அதாவது அசால்ட் அண்ட் கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்றது. சரி, அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு வெளியே ஞாயிற்றுக்கிழமை விளையாடிட்டு இருந்த குழந்தைய அங்க இருந்து கடத்திட்டு போய் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது அந்த குழந்தை கத்தனா அப்படின்னு சொல்லி பொத்தி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பொத்தி அடைச்சனால தான் அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கான செக்ஷன் இது. தென் செக்ஷன் 302 மர்டர், 201 காசிங் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் வந்து அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் செக்ஷன் 8 ரெட் வித் செக்ஷன் 7, 6 and 5 கிலோ ஆஃப் போக்சோ. இதெல்லாம் என்னென்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது தனித்தனியான பனிஷ்மெண்ட் 363க்கு 7 வருடங்கள், 366க்கு 10 வருடங்கள், 354க்கு 7 வருடங்கள், 302 டெத் பெனால்டி, 201 7 வருடங்கள், போக்சோல 15 வருடங்கள். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் 46 வருடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்ல 30 விட்னஸ், 45 டாக்குமெண்ட்ஸ், 90 மெட்டீரியல் எவிடன்சஸ் இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு தான் அந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. சரி, இதற்கிடையில் தான் அவங்க தாயை கொன்ற வழக்குல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அதை ஏன் பண்ணாங்க, நீதிமன்றமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னதான் A2ன்றது ஸ்ட்ராங்கா இருந்தாலும் A1 விட்னஸ் ஆன சொந்த தந்தையை பிறல் சாட்சியாக மாறியதால் அகேன் போதுமான எவிடன்ஸ் இல்லை என்ற காரணத்தினால் இவர் விடுவிக்கப்படுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இதற்கிடையில என்ன ஆகுது அப்படின்னா, ஹைகோர்ட்ல திரும்ப வந்து கூண்டாஸ் போடப்படுது. அந்த கூண்டாஸும் ஹைகோர்ட் போய் அங்க வந்து அந்த கூண்டாஸ் ரத்து செய்யப்படுது. ஓகே, திரும்ப என்ன செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. திரும்ப ஹைகோர்ட்டுக்கு இதை உறுதி பண்றாங்க. திரும்ப சுப்ரீம் கோர்ட்லயும் அப்பீல் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் இப்ப ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது லைஃப் இம்ப்ரெசன்மெண்டா இருந்திருந்தா நாங்க அப்பீலுக்கு மேபி அப்பீல் பண்ணிருக்க மாட்டோம். சரி, டெத் பெனால்டி அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் அவங்க அட்மிட் பண்ணி இந்த டெத் பெனால்டி எக்ஸிகியூஷனுக்கு மட்டும் இடைக்கால தடை, டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த கேஸை நாங்கள் விசாரணைக்கு அட்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க எடுத்தாங்க இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா டெத் பெனால்டி இஸ் அகைன் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் திங், எல்லா கேஸுக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது எல்லாத்தையும் விசாரிச்சு திரும்ப எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இங்க அதாவது ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அவங்க தலைமையில தான் இந்த விசாரணைகள், இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நடந்தது. இது விசாரணைக்கு வந்தது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் லோவர் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அது சேமா இருந்தது. ஓகே, 2017ஆம் ஆண்டு திரும்ப வந்து 18 நடந்த ஒரு விஷயம், அதை உறுதி பண்ணாங்க. திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை, முறையான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதாவது இவர்தான் குற்றவாளி. முறையான ஆதாரங்கள் எதுவும் சொல்றாங்க. இங்க வந்து 2 விஷயத்தை முன்வைக்கிறாங்க. என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்னு சிசிடிவி எது ஸ்ட்ராங்னு பேசணும், அது 2வது டிஎன்ஏ. ஓகே, என்ன சொல்றாங்க, டிஎன்ஏ சோதனை ஒத்து போகவில்லை, சிசிடிவி ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை. அதாவது சிசிடிவில போயிட்டு வர்றது இருக்கு, தஷ்வந்த் அப்படிங்கிற ப்ராப்பரான ஒரு ஃபீச்சர் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகலைன்றது ஒண்ணு.
இன்னொன்னு சொல்லப்படுது, தஷ்வந்த் அந்த இருந்த இடத்துல இருந்து செமன் அப்படி எல்லாமே கலெக்ட் பண்ணப்படுது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த டிஎன்ஏ ஒத்து போல அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. இப்போ திரும்ப திரும்ப இந்த கேஸ்லையும் சுப்ரீம் கோர்ட் அவர்கள் வந்து காவல்துறையை தான் இந்த இடத்துல சாடியிருக்காங்க. காவல்துறை போதுமான ஒரு ப்ராப்பர் எவிடன்சஸை கேதர் பண்ண தவறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இங்கே சுப்ரீம் கோர்ட்டால திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் தஷ்வந்த் வந்து இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் விடுதலை, அதாவது தூக்கு தண்டனை ரத்து, உடனடி விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப விடுதலை பண்ணிட்டாங்க மேம். இது ஒரு நார்மலான ஒரு பீப்புளா இருந்து கேட்கிறேன். விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணினாலும் இவர் குற்றவாளி அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும். ஏன்னா வந்துட்டு இந்த விஷயம் யாராலும் மறக்கப்பட முடியாத ஒரு விஷயம். ஒரு சின்ன குழந்தையை நீ இவ்வளோ சித்திரவதை பண்ணி, இவ்வளோ கொடுமைப்படுத்தி, வாயை பற்றி கொண்டு அந்த பொண்ணை கட்டி தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் எரிச்சு இவ்வளோ வேலைகள் பண்ணி இத்தனை வருஷம் இத்தனை நாள் நீ ஜெயிலுக்குள்ளே இருந்து இப்போ சடனாக நீ விடுதலை இருக்க, இவர் தான் குற்றவாளின்னு உனக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ மறுபடியும் அவர் மேலே ஏதாவது கேஸ் போட்டு அவர் வந்து ஏதாவது பண்ண முடியுமா? இங்க ஒரு விஷயம் தான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட 3 விஷயம் என்னன்னா, அந்த இறந்து போன சிறுமிக்கும் தஷ்வந்துக்கும் எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை ஒத்துப்போகவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது, தஷ்வந்த் சந்தேகத்தின் அடிப்படையில் தஷ்வந்திற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏற்கப்பட முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு காவல்துறை சமர்ப்பித்த ஆதாரங்கள் மூலம் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க என்ன நடக்க போகுது, திரும்ப சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். திரும்ப யார் தலையில போய் வந்து எல்லாமே காவல்துறை தரப்புல. அப்ப தாயை கொண்ட வழக்கும் ஒரு பக்கம் நிலுவையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலுவையில இந்த சென்ஸ் முடிக்கப்பட்டது, பட் இதுதான் குற்றவாளி இல்லைன்னா அப்ப யாரோ ஒருத்தர் குற்றவாளியா இருக்கு. அப்ப இந்த 2 கேசஸ்மே ஓவர். சோ as of for Dashwant it is over. ஓகே. சோ காவல்துறை திரும்ப விசாரிக்கும் போது இல்ல தஷ்வந்த் தான் அப்படின்னு சொல்லி இன்னும் ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாலும் இந்த கேஸுக்கு ஒரு உயிர் வரலாம். இல்ல திரும்ப முதல்ல விசாரிக்கும் போது விசாரணை கோணங்கள் எப்படி இருக்கிறது போது இவங்க அப்ப தஷ்வந்த் இல்லைன்னா வேற யார், அப்ப தஷ்வந்த் தானா அப்படின்னா இன்னும் என்ன மாதிரியான எவிடன்சஸ் இல்ல ஸ்ட்ராங்கா சமர்ப்பிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் இப்ப அடுத்த கட்ட விஷயமா இல்ல இருக்க போகுது. முழுக்க வந்து குற்றம் வந்து காவல்துறை மேலதான். காவல்துறை சரியான எவிடன்ஸ் கொடுக்காதனால இந்த கேஸ் சரியான ப்ராப்பரான தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனா இதுக்கப்புறம் என்னன்னா வந்துட்டு சட்டங்களும் கடுமையாக்கப்பட வேண்டும். லா பொறுத்த வரைக்கும் லா இஸ் லைக் கடுமையானதா இருக்கு அந்த இடத்துல. ஓகே, இதுல நம்ம கேட்கிறோம் ஏன் இந்த கேஸ் 7 வருட காலங்கள் ஏன் டிலே இன் ப்ரொசீடிங்ஸ் கேட்டோம் அப்படின்னா, இந்த விட்னஸஸ் எல்லாரையும் கோர்ட்டு கூட்டிட்டு வரணும், எவிடன்சஸ் ப்ராப்பரா வந்து அந்த இடத்துல இருந்து ப்ரொக்யூர் பண்ணணும், இது எல்லாமே அந்த இடத்துல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. அது எல்லாத்துக்குமான கால அவகாசம் தான் ஒரு கேஸ்லயும் எடுக்கப்படக்கூடிய கால அவகாசமா இருக்கு. சில இடத்துல ஸ்பீட் டிஸ்போசல் பண்ணி 1 வருட காலங்கள் 2 வருட காலங்கள் பேக் டு பேக் போடுற கேசஸும் நம்ம இடத்துல பார்க்கலாம். சில இடத்துல விட்னஸஸ்க்கு வந்து அந்த காசி கேஸ்ல எல்லாம் என்னாச்சு, போலீஸார் அந்த இடத்துல போகும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து கோர்ட்டுக்கு அந்த விட்னஸஸும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட கேசஸ் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு எல்லாருமே சொல்லுவோம் மனசாட்சி, அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே சமர்ப்பிக்கப்படுதோ அதை வைத்து மட்டும்தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்க போகுது. போதுமான ஆதாரங்களை வந்து முறையா கொடுக்கலன்னு சொல்லி நீதிமன்றமே காவல்துறை மேல அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி.